என்னை சீரழித்து கொண்டிருக்கிற பிசாசுடைய கிரியைகள், மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் சீரமைச்சு ஒழுங்கு பண்ணி வெளியேற்ற வேண்டியதெல்லாம் வெளியமைச்சு சரியாக்க வேண்டியதெல்லாம் சரியாக்கி அழகாக்கி அற்புதமானதை ஆக்கக்கூடியது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சாயல். இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. வானமும் பூமியும் மாறிப்போமே, வல்லவர் வாக்கு அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்று மாயிழுத்து கொண்டார். அவரே அன்பு மாறாதமே. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் மாயிழுத்து கொண்டார். அவரே அன்பு மாறாதமே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு எபிரேயர் 1:3. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். யாரை? இயேசுவை பற்றி தான் சொல்கிறார். இப்போ இவர், அதாவது இயேசு, அவருடைய, அவர்னா யார்? இவர் யார்? அவர் யார்? இவர் இயேசு. அவர்னா யார்? பிதா. அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ் த எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட். இஸ் த எக்ஸ்பிரஸ் இமேஜ். எக்ஸ்பிரஸ் இமேஜ்னா த வெரி இமேஜ். த வெரி இமேஜ்னு சொன்னால் அப்படியே தற்சொரூபம். தமிழில் அழகாக சொல்லியிருக்காங்க. தற்சொரூபம்னா அப்படியே அவர் என்னவோ அந்த சாயலை எங்கே யாரில் பார்க்கலான்றாங்க? இயேசுவில் பார்க்கலாம். அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து, அவருடைய தன்மை, அவர் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறத எல்லாம் இயேசுவில் காணலாம். அதான் இயேசுவை சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான்னு சொல்கிறாரு. அப்போ அவரை பாருங்கன்றார். எவரை? நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு மாம்சமும் ரத்தமுமா இந்த உலகத்தில் வந்தவர், எலும்புமா இந்த உலகத்தில் வந்து நம்மத்திலே உலாவின அந்த இயேசு, அவரை பாருங்கன்றார். அவர் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய். நல்லா கவனிக்க வேணும். தேவனுடைய சொரூபமாக இருக்கிறார் அவர். அப்படியே இஸ் த வெரி எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்லியிருக்கு? அவரை மாதிரியே இருந்து, யார்? தேவனை மாதிரியே இருந்து என்ன பண்ணுறாரா? சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய். அப்போ தேவன் என்ன, எப்படிப்பட்டவர்? எல்லாத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர். இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லாத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குபவர். மனுஷர்கள் இங்கே கற்றுக்கணுன்றார். மனுஷன் இங்கே பார்க்கணும். எங்கே பார்க்கணும்?
இயேசுவை பார்க்கணும். அதனால தான் எபிரேயர் 2:6 வாசித்தேன். ஏன்னா மனுஷனை அதிகாரத்தோடு உண்டாக்குனார், எல்லாத்தையும் அவன் பாதபடி கீழே வச்சார். ஆனால் இன்றைக்கு அவனை அப்படி காணோம்ன்றார். ஆனால் இயேசு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கு. அவரை பாருங்கன்றார். ஏன்னா அவரை பார்த்தா விளங்கிடும். இன்றைக்கி மனுஷனை பார்த்தீங்கன்னா விளங்குறது இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு இது அறியாமல் இருக்கிறான். கிறிஸ்தவர்கள் கூட இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிறதுனால அவர்களிடத்தில் இந்த சாயலை பார்க்க முடியறது இல்லை. பாருங்கள், தோல்வியில் வாழ்கிறார்கள், அடிபணிந்து போயிடுறாங்க. பிரச்சனையை ஆண்டு கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவர்களா அவ்வளோ பேரை பார்க்க முடியாது. அப்படி போதிக்கிறதும் கிடையாது. அதனால தான் பார்க்க முடியறதில்லை. அதனால் இயேசுவை பாருங்கன்றார். இயேசுவை பார்த்தா நாம் எப்படி இருக்கணுன்றது விளங்குன்றார். அதுதான் 9ஆம் வசனத்தின் பாயிண்ட்டு. எபிரேயர் 2:9 பாயிண்ட்டு அதுதான். இயேசுவை பாருங்கள். இயேசு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். அவரை பார்த்து கற்றுக்குங்க. எப்படி நீங்களும் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டவர்ன்றதை கற்றுக்குங்கன்றார். அப்போ இயேசுவை பார்க்குறோம். இயேசுவை பார்க்கும்போது அவர் தேவனுடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். எல்லாத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தில் தாங்குகிறவராய் இருக்கிறார். அப்போ தேவன் எப்படியோ அப்படி தான் இயேசு, இயேசு எப்படியோ அப்படியே தான் நாமும் இருக்க வேண்டும். கடவுள் எப்படியோ அப்படி தான் இயேசு, இயேசு எப்படியோ அப்படி தான் நாமும். இயேசு மனுஷனாய் வந்தார், மாம்ச ரூபம் எடுத்தார். தேவகுமாரன் தான், தேவன் தான் அவர். ஆனால் மனுஷனாய் வந்தார். ஏன் மனுஷன் எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காக. அப்போ அவர் தேவனுடைய சொரூபமாக இருக்கிறார், தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். அப்படியே தன்மையை பிரதிபலிக்கிறார். நாம் என்ன பண்ணணும்? இவர்கிட்ட கற்றுக்கிட்டு இந்த தன்மையை அப்படியே பிரதிபலிக்க வேண்டும். ஏன்னா இதுதான் நம்முடைய சாயல். சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு மறுபடியும் பிறந்தவரில் முதலானவர் இவர். அதாவது நம்ம ஜாதி, நம்ம இனம்னா இந்தியர்களையோ தமிழர்களையோ அப்படி சொல்ல நான். நம்ம இனம்னா இந்த புது சிருஷ்டி என்கிற இனம் இல்லைங்களா? நம்ம ஒரு இனம், புது சிருஷ்டி என்கிற இனம். இந்த புது சிருஷ்டிகளில் முதலானவர் அவர். பாவத்தை சுமந்து பாவமாகி மரித்து பாதாளம் வரை சென்றவர், மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட்டார். எழுப்பப்படும் போது பாவமாக இல்லை, அவர் நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார். நேற்று காமிச்சேன், நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார் என்று முதல்ல அவருக்கு அது நடந்தது. அதன் பின்னால் அவருடைய சகோதரராக இருக்கிற நமக்கு நடந்திருக்கு. அதான் இப்படி சொல்லியிருக்குது. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, so that he may be the firstborn among the brethren. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை, நல்ல கவனிங்க, தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவன் என்ன பண்ணியிருக்காராம்? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை எதுக்கு முன்குறித்திருக்கிறாரு? நம்மளை பற்றி ஒரு நோக்கம் வச்சிருக்கார் கடவுள். ஒரு நோக்கத்துக்காக தான் நம்மளை ரட்சிக்கப்படவே வச்சிருக்கிறார். அது என்ன நோக்கம்? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மையும் மாற்ற. அப்படின்னா வெரி சிம்பிளாக சொல்ல போனால், இயேசு நம்முடைய மூத்த சகோதரர், நம்ம இனத்துக்கு முதற்பேரானவர், முதல்ல பிறந்தவர், முதலாவது மறுபடியும் பிறந்தவர். அவரை போலவே நம்ம எல்லாரையும் மாற்றும்படியாக, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம எல்லாரையும் மாற்றும்படியாக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் தேவன். எவர்களை முன் குறித்தாரோ, அடுத்த வசனம், அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஸோ முன்குறிச்சிட்டார். எதுக்கு? தம்முடைய குமாரனை போல ஆக்கிறதுக்கு. அவரை எப்படி நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ணினாரோ, பாதாளத்துக்கு அவர் சென்றபோது, பாவமாகி பாதாளத்துக்கு சென்றபோது அவர் எப்படி ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ணினாரோ, அதே போல் நம்மையும், பாவிகளாகிய நம்மையும் நீதி உள்ளவர்களாக விளங்க பண்ணினார், நீதிமான்கள் ஆக்கினார். எதுக்கு? நம்மை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை
மாற்றும்படியாக. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கமே வெறும் மோட்சம் போகிறது கிடையாது. போகிறோம், ஹலோ, அந்த மாதிரி நினச்சிங்கனாலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும் பாருங்க. ஆமாம், நீங்கள் போவீங்க, உங்களால் எதுவுமே ஆகாது, உங்கள் குடும்பத்துக்கு கூட ஆகாது, இந்த நாட்டுக்கு ஆகாது, வீட்டுக்கு ஆகாது, எதுக்குமே ஆகாது. ஏன்னா நீங்கள் வரைக்கும் பாவம் கழுவப்பட்டு மோட்சம் போக போகிறீங்க, அவ்வளோதான ஒழிய எந்த பிரயோஜனமும் ஏற்படாது, உங்களால் எந்த பிரயோஜனமும் ஏற்படாது. ஆனால் கர்த்தருடைய திட்டம் ரொம்ப பிரயோஜனம் உள்ளவர்களாக நம்ம மாற்றுகிறது, ரொம்ப வெற்றி உள்ளவர்களாக மாற்றுறது, எல்லாத்தையும் சீரமைக்கிறவர்களா, அற்புதமான குடும்பங்களை எழுப்பக்கூடியவர்களாய், அற்புதமான தொழில்களை வியாபாரங்களை எழுப்பக்கூடியவர்களாய், வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாய் நம்ம ஆக்கும்படியாக கர்த்தர் நம்ம ரட்சித்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு முன்னால் ஒளி விட்டு வீசும்படியாக, பிரகாசிக்கும்படியாக, ஜெயிக்கும்படியாக. நீ கிறிஸ்தவங்களுக்கு தான் விளங்க மாட்டேங்குது பாருங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, என் பாவம் கழுவுப்பட்டுருச்சு, நான் இப்போ போய் எல்லாருக்கும் சொல்லி அவங்க பாவம் கழுவுப்பட்டு எல்லாரும் மோட்சம் போக போகிறோம். இவ்வளோதான் நோக்கமே, வேறு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது அவருக்கு. சந்தோஷம் எல்லாருக்கும் சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலைன்னா எவர் நம்புவான்றீங்க? நிறைய கிறிஸ்தவர்களுடைய குடும்பமே அவர்களோட இன்றைக்கி கோயிலுக்கு போகாத காரணமே அவங்க தான். ஏன்னா இவங்கள பார்த்தா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, வேணவே வேணாம், அந்த மனுஷனா அவர் போட்டோம் கோயிலுக்கு, அவராவது அவர் கோயிலாவது அவர் பைபிளாவது அவராது போட்டோம், இந்த மார்க்கமும் வேணாம், இதுவும் வேணாம், ஒன்றும் வேணாம், இயேசுவும் வேணாம் அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்து தீர்மானிச்சிட்டாங்க. ஏன்னா வெறும் பைபிளை தூக்கி போய் வர்றமே ஒழிய இப்போ எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஹலோ, சில நேரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உரைக்கிற மாதிரி சொல்லணும். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் சுள்ளுன்னு இருக்கும் பாருங்கள். ஏன்னா என்ன பண்ணுறது, கிறிஸ்தவர்களுக்கு சில நேரத்தில் அப்படி தான் சொல்லணும், எப்படியா உரைச்சா சரின்னு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை பார்த்து டிசைட் பண்ணிட்டாங்க, சரி பிரயோஜனம் கிடையாதுன்னு. ஆனால் நீங்கள் நல்லா இருந்து பாருங்கள், நீங்கள் ஆண்டு கொண்டு காண்பீங்க, நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக உங்கள் குடும்பத்தை நல்லா நடத்தி நல்லா கொண்டு எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு எதெல்லாம் சரி பண்ணுமோ அதெல்லாம் சரி செஞ்சு அழகாக்கி அற்புதமாக்கி எல்லாம் அப்படி பண்ணி காமிங்க. உங்கள் பின்னாலேயே வருவான், அவன் பாட்டுக்கு ஒட்டிக்குவான் அவங்களோட உங்கள் கூட இருக்கிறது அவங்க பெரிய பாக்கியமாக நினைப்பாங்க. உங்கள் கூட ஒட்டிக்கிட்டே கூட கோயிலில் மொல்லமாக பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் எதாவது போட்டு கேட்டுருந்தீங்கன்னா அவங்க கூட உட்காந்து கேட்பாங்க. நீங்கள் எதாவது வாசித்தீங்கன்னா உங்களை உங்கள்கிட்ட கேட்பாங்க, நான் கொஞ்சம் வாசிட்டு தரேன்னு. ஏன்னா உங்களை பார்த்து ஒரு கவர்ச்சி அவங்களுக்கு உண்டாகுது. இந்த ஆள் இப்படி மாறினார், இந்த ஆள் யூஸ்லெஸ் ஆள் ஆச்சே, பொல்லாத மனுஷனாச்சே, இந்த ஆள் இப்படிப்பட்ட டைப் ஆச்சே, எப்படி இந்த ஆள் எப்படி மாறினா, எப்படி இவ்வளோ நல்லா குடும்பத்தை வச்சுருக்கான், எப்படி இவ்வளோ ஒழுங்காக வேலைக்கு போகிறான், வேலைக்கே போக மாட்டானே, ஹலோ, சாக்கு போக்கு சொல்கிறதுலையே இருப்பானே, சம்பாரிச்சு ஒரு நயா பைசா கூட நிற்காத, இந்த ஆளுக்கு எப்படி இவ்வளோ ஆசீர்வாதம் வந்தது, இந்த ஆள் எப்படி மாறினா, எவ்வளோ பொறுப்புள்ளவனாக இருக்கிறான், எவ்வளோ அன்பு உள்ளவனாக இருக்கிறான், எவ்வளோ பண்பு வந்திருக்குது இவனுக்கு, எவ்வளோ இரக்கம் உள்ளவனா கிருபை உள்ளவனாக இருக்கிறான், பார்க்குறாங்க இல்லையா? ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் ஆண்டு கொள்றதை பார்க்குறாங்க. பயந்துக்கிட்டே இருப்பானே, இப்போ பயம் போயிடுச்சு எங்கேயோ. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு அம்மா பல வருஷத்துக்கு முன்னாடி, இது ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு வைங்க, ஒரு அம்மா என்கிட்ட பிரச்சனையை பற்றி பேசிச்சு பாருங்கள். பேசும்போதே அப்படியே வாயெல்லாம் உதறுது, அப்படியே நடுங்குது. ஒரு ஆம்பளைக்கிட்ட பேசுகிறதுக்கு அந்த மாதிரி அவ்வளோ பயம். ஏன்னா வீட்டில் அந்த புருஷங்காரம் போட்டு அடின்னு அடித்து சாத்தி ஒரு வழி பண்ணியிருக்கான் அந்த அம்மாவை. வேணுது இந்த அம்மா சொல்கிற கதையை கேட்டேன். சொல்லுது, வருவாங்க 2 மாதம் 3 மாதம் எங்கேயா போயிட்டு ஆள் வருவான், வந்தால் நல்லா குடிச்சிட்டு அவனுக்கு கோழியும் அதுதான் ஆக்கி வைக்கணும், நல்லா சாப்பிட்டு அடின்னு அடித்து உதச்சி இப்படி நடந்துக்கிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு அப்புறம் ஆள் எங்கே போனானே தெரியாது, வரவே மாட்டான், ஒரு நயா பைசாவும் கொடுக்குறதில்ல. வந்தால் கரெக்டாக நான் இருக்கணும், கரெக்டாக அவருக்கு துணி துவைச்சி போட்டு
கோழிக்கறி ஆக்கி வச்சு இவருக்கு என்னென்ன பிடிக்கணுமோ அதெல்லாம் ஆக்கி வச்சு தோற குடிச்சிட்டு வருவார். இவருக்கு ஆக்கி சட்டி சட்டியாக வச்சுட்டு இருந்தால் தின்னு போட்டு நல்லா அடின்னு அடிச்சுட்டு போவார். இதுதான் பண்ணுவார். இந்தம்மா இங்கே வர ஆரம்பிச்சது பாருங்கள். இப்படி தான் உதறும். அப்படியே ஒரு 6 மாதம் 7 மாதம் வந்திருக்கும் போல் இருக்குது. கொஞ்ச நாள் வராத இருந்தவன் திருப்பி வந்திருக்கான் பாருங்கள். வந்துட்டு கொஞ்சம் மிரட்டல் உருட்டல்லாம் நடந்திருக்குது வீட்டில். ஆனால் இந்தம்மா அந்த உதறல் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். அவன் கேட்குறானா, என்னமோ ஆயிருக்குது உனக்கு, நீ மாறிட்டல்ல, நீ இப்போ ஏன் பயப்படுறதில்ல என்ன பார்த்து அப்படின்னா சொல்லுதான். நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், ஏஎஃப்டின்னு ஒரு சர்ச்சுக்கு. அங்கே போகிறதுனால உன் உருட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் இல்லாமல் நீ இருந்துருவியா? கண்டிப்பாக இருப்பேன். என் இயேசு இருக்கிறார், என் இயேசு இருக்கிறார். நீ இருந்து என்ன பிரயோஜனம்? கண்டிப்பாக நல்லா இருப்பேன். நான் இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் நல்லா இருப்பேன். ஏன்னா என் இயேசு என்னைக்கும் அடித்து உதச்சி கையை உடச்சி காலை உடச்சிட்டு இருக்கிறது இல்லை. அவர் வந்து குடிச்சு போட்டு நல்ல தின்னு போட்டு அடிக்கிறது இல்லை. இயேசு அவர் நல்ல இயேசு. அவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னுச்சான். ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டானா பாருங்க. யோசிக்க மாட்டான்றீங்க. யோசிப்பா, அந்த கோயில் எங்கே இருக்குது, போய் கொஞ்சம் செக் அவுட் பண்ணிட்டு வரணும். அப்போ நான் சொல்கிறேன், சாயல்னால் அதுதாங்க சாயல். அவருடைய சாயல் என்ன? நீங்கள் ஒருவேளை பிரச்சனையில் இருக்கலாம். உங்கள் பிரச்சனை ரொம்ப உண்மையான பிரச்சனையாக இருக்கலாம், ரொம்ப கொடுமையான பிரச்சனையாக இருக்கலாம், இதில் ரொம்ப நாளாக இருந்திருக்கலாம், ரொம்ப பிரச்சனையாக இருக்கலாம். அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் கிறிஸ்தவ சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு ஆண்டவராக கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், வெறும் மோட்சம் போகிறதில்லை உங்கள் குறிக்கோள். உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்திலேயே மாற்றி காண்பிக்க வேணும். நம்ம போய் வெளியே சும்மா சொல்கிறதுனால யாரும் இயேசுண்ட வரமாட்டாங்க பாருங்கள். நம்ம அதனால தான் வேதவாசனம் சொல்லிருக்கு, சாட்சி கொடுக்க சொல்லல. சாட்சியா எங்கே பிடிச்சாங்கன்னு தெரியல இந்த சாட்சி கொடுக்குறத. ஆளுக்கு பாருங்கள், சும்மா நான் ஒரு சாட்சி கொடுக்கணுங்க. சாட்சியாக இரு, கொடுக்க வேணாம். நீ இப்போ ஒருத்தர் சொல்கிறேன், நான் சாட்சி கொடுக்குறேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன் ஓம் பொறுப்பு. இப்போ என்ன கேட்டால் சொன்னேன் நீ இல்லை, அவர்கிட்ட சொல்லிட்டேங்க, அதனால் ஒரு சாட்சி கொடுத்துட்றேன். அந்த கதையே வேணாம் எனக்கு. ஆண்டவரே என்கிட்ட சொன்னால் தான் நீ சாட்சி கொடுக்குறீங்க. நீ ஆண்டவர்கிட்ட சொன்னால் அதுக்கு நானா பொறுப்பு? நீ ஆண்டவருக்கு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவேன். சாட்சியே வேண்டாம், சாட்சியாக இரு போதும். சாட்சியாக இருன்னா வேலை சொல்லுது, சாட்சி கொடுன்னு சொல்லல. ஆனால் எப்படியோ அதை கெட்டியாக பிடிச்சிட்டாங்க பாருங்கள். சாட்சியாக இருன்றதை பிடிக்கவே இல்லை சுத்தமாக. நான் அதை கெட்டியாக பிடிச்சிட்டேன். நான் அப்போவே டிசைட் பண்ணிட்டேன், 30 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிக்கும் போதே டிசைட் பண்ணிட்டேன். சாட்சியாக இருந்துட்டா போதும், ஒன்றும் பண்ணல. நம்ம செய்கிறத கரெக்டாக செஞ்சால் போதும், நம்ம வாழ்க்கையை மாற்றி காமிச்சா போதும், நாம் வெற்றிகரமாக இருந்தால் போதும். ஒரு மேக்னெட் மாதிரி நம்ம ஆயிடுவோம். உலகம் நம் பக்கத்தில் இழுக்கப்படும். இயேசுவை மக்கள் காண்பார்கள், ஒளி இங்கே வீசும். ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒளியை கண்டார்கள் இருக்குது பாருங்க. எங்கே ஒளியை காணுவாங்க? உங்களை பார்த்து தான் ஒளியை காணணும். உங்கள்கிட்ட தான் ஒளி இருக்கிறது. சுவிசேஷம் என்னும் ஒளி, ரட்சிப்பு என்கிற இந்த ஒளி, இயேசு என்கிற இந்த ஒளி உங்களிடத்தில் இருக்கிறது. உங்களை பார்த்து அவங்க பார்க்கணும் பாருங்க. அப்போ இதுதான் சாயல் ரொம்ப முக்கியம். இந்த சாயல் தான் அந்த அதிகாரம். என்னுடைய வாழ்க்கை குறித்து அதை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறது. என் வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம். அதிகாரம்னா எதையோ பேசிட்டு இருக்கோன்னு நினச்சக்கூடாதீங்க. விசுவாசியின் அதிகாரம்னா என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அதிகாரம். என்னை சீரழித்துக் கொண்டிருக்கிற பிசாசுடைய கிரியைகள், மற்ற காரியங்களை எல்லாத்தையும் சீரமைச்சு ஒழுங்கு பண்ணி வெளியேற்ற வேண்டியதெல்லாம் வெளியமைச்சு சரியாக்க வேண்டியதெல்லாம் சரியாக்கி அழகாக்கி அற்புதமானதை ஆக்கக்கூடியது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சாயல். இதுக்காக தான் கடவுள் நம்மளை முன்குறிச்சிருக்காரு. எவ்வளோ ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட முன்குறிச்சிருக்காரு பாருங்க. உணர்றதே இல்லை கிறிஸ்தவர்கள். எவ்வளோ ஒரு ஹை இது வச்சிருக்காரு பாருங்க, கோல் வச்சிருக்காரு கர்த்தர். அப்படி மாற்றுறதுக்காக, எப்படி மாற்றுறதுக்காக, அதுக்கு தான் இயேசுவை நல்லா பார்க்கணும். இப்படி மாற்றுறதுக்காக, எப்படி இயேசுவை போல மாற்றுவதற்காக, பிசாசை விரட்டுகிறவர்களாக.
வியாதியை போக்குகிறவர்களாக. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தது மாதிரி நம்ம வீட்டில் பஞ்சம் பசி பட்டினியே இல்லாமல் பண்ணுவதற்காக, கூட கூடிய மீற பண்ணுவதற்காக. ஹலோ, பேதுரு மீன் பிடிக்கிற தொழில் ராவெல்லாம் பிடிச்சி ஒன்றும் மாட்டலை. ஆனால் தொழிலை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்தாரு. வெறும் காலி பாக்கெட்டோடு வீடு திரும்ப இருந்தவனுக்கு தொழிலில் எப்படி நல்லா சம்பாதிக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தாரு. வலை கிளிகிற அளவுக்கு போட்டு முழுகிற அளவுக்கு மீன். எத்தனை பேர் கற்றுக்க விரும்புகிறீங்க? அதுதான் தேவனுடைய சாயல். பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு.